ஃபேமிலி தனி, இது தனின்றதை அழகாக பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய ராசி வந்து கடகராசியில் கடக லக்னத்தில் இருக்கிறது பார்த்துருப்போம். ஒருவேளை இவங்க செலிப்ரிட்டியாக இருந்தால் அவங்க வீட்டில் வெளியிலே காமிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வீட்டில் வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இப்போது ஒருத்தர் எப்படின்னா, இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து போகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறாங்க, நீங்கள் போக முடியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோன் பண்ணுவீங்க. கிளம்பிட்டியாம்மா, எத்தனை மணிக்கு கிளம்பின, கார் வந்துருச்சா, ஏறிட்டியா, அவங்க வந்துட்டாங்களா, சரி. நீங்கள் பாதி தூரம் போயிட்டுருக்க திருப்பி ஃபோன் பண்ணுவீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லைங்க காரில் தூங்கிட்டுருக்கேன். போய் இறங்கினதுக்கப்புறம் இறங்கி நேராக ரூமுக்கு போயிடு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணுவீங்க, இதை வந்துட்டுருக்காங்க, இன்னொரு 5 கிலோமீட்டரில் வந்துடுவாங்க. இவ்வளோ ஃபாலோ பண்ணுவீங்க. கரெக்டாக கடகராசிக்காரங்க பண்ணுவாங்க இதை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வெளியூர் போனால் மற்ற ராசிக்காரங்க பண்ணுவாங்கள்ல, கடகராசிக்காரங்க டே டு டே லைஃப்பில் பண்ணுவாங்க. கடகலக்னத்துக்காரங்க என்ன பண்ணுற என்ன அந்த 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 ஃபாலோ அப் வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஃபேமிலியை வந்து ஒரு செப்பரேட்டாக வச்சுருவாங்க. வெளியிலலாம் எங்கே வேணால் சுற்றுட்டோம், பட் தே கிவ் டைமே நீங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் சும்மா சொல்லுவாங்க. பட் அது ஃபோன்லேயாவது கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை கொஞ்சம் அமைச்சிக்கிறதுல கடகராசிக்காரங்க கரெக்டாக இருப்பாங்க. சண்டையே போட்டாலும் அடுத்த சமாதானம் பண்ணுறதை கால் ஒழுகிறதுல ரெடியாக இருப்பாங்க.